வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி 39th டே. ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆகிருக்குங்க. எடுத்தோடனே ஃபைட் தாங்க. அதாவது அந்த பிக் பாஸோட அந்த விண்டோஸில் வந்து ஹார்ட்டின் போட்டு எதோ எழுதி வச்சுருக்காங்க போல். அதை வந்து ஜெஃப்ரி வந்து அழிச்சிட்ருக்காரு. ஐ திங்க் விஷால் லவ்ஸ் தர்சிகா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பிரின்ஸிபல் மேடம் அர்சினி மேடம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தமிழ் மேடம் மஞ்சரி வந்து அந்த அந்த எல்லோரும் அசம்பிள் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நின்று இது யார் பண்ணினாலும் இந்த வேலையை யார் பண்ணாலும் அது ரொம்ப அசிங்கமான வேலை அப்படின்னு சொன்னோன்னா உடனே தர்சிகாவுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் என்னையே தான் டார்கெட் பண்ணி சொல்கிறீங்க தர்சிகா, நான் உன்னை சொல்லவே இல்லை அப்படின்னு மஞ்சரி கத்துறாங்க. ஸோ உடனே தர்சிகா வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க, அந்த இடத்த விட்டு லெஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ராணவ் வந்து கத்துறாரு, நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே பிரின்ஸிபல் மேடம் கோவம் வந்துருச்சு. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உடனே வைஸ் பிரின்ஸிபல் பின்னாடி ஓட்டுறாரு, மேடம் கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உடனே பசங்கள்லாம் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முட்டிக்கால் போட்டு. ஐ திங்க் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரின்ஸிபல் மேம் மன்னிப்பு கேளுங்க, பிரின்ஸிபல் மேம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு உடனே இது பண்ணுறாங்க. இதுவும் ட்ராமாவா என்னென்னு தெரிலங்க. நேற்று ஃபுல்லாக ஃபைட்டுன்னு ப்ரோமோவில் போட்டு ராணுவுக்கு ஓட்டு போட்டு தள்ளிட்டானுங்க. அங்கிட்டு பார்த்தா சீக்ரெட் டாஸ்கில் சும்மா நடிச்சிருக்கானுங்க ஃபைட்டு போடுறது மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, ஜாக்லின் அண்ட் மஞ்சரி ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அண்ட் அருண் பிரசாத் ஆல்சோ. ஏன்னா அது ஃபுல்லாக அந்த டாஸ்க் ஃபுல்லாக சமைக்கிறது, ரெண்டு டீமுக்குமே சேர்ந்து சமைக்கிறது ஜாக்லின் அண்டு மஞ்சரி தான். நேற்று கூட ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க, அந்த அழுதுகிட்டு உள்ளே போவாங்கள்ல, அப்போ கூட அந்த ஆர்ஜே ஆனந்திட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு எவ்வளோ கால் வலிக்குது தெரியுமா, ஃபுல்லாக சமைச்சு எல்லாருக்கும் சமைக்கும்போது நின்றது, அப்புறம் அந்த கிளாஸ் எடுக்கும்போது நின்றுக்கிட்டே இருக்கிறது, ஸோ எனக்கு எவ்வளோ கால் வலிக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது வேணால் உண்மைதாங்க. அது வேணால் உண்மை தான். ஏன்னா சமைக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அலோடு இல்லைன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இவங்க தான் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் லைவ் பார்த்தா கூட அவங்க ஜாக்லின் தான் மோஸ்ட்லி சமைக்கிறது ஜாக்லின் தான். மீது அந்த பாய்ஸில் உள்ள 3 பேருமே ஹெல்ப் தான் பண்ணுறாங்க போல். அவங்களுக்கு சமைக்க தெரியாது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஜஸ்ட் ஒன்லி ஹெல்ப்பிங். ஸோ உண்மையிலே இந்த டாஸ்கில் ஃபுல்லாக அதை வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் எப்படியோ அது வேறு விஷயம். பட் வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டியது மஞ்சரி அண்டு ஜாக்லின் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்கு எதுவுமே என்னமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இன்றைக்கி எபிசோடில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ப்ரோமோ 2 அந்த மாதிரி இல்லை எப்படி லவ் கண்டென்ட் எப்படி முடியுதா, இல்லை அது அப்படியே கண்டினியூ ஆகுதா என்னென்னு பார்ப்போம். அது நம்ம வைஸ் பிரின்ஸிபலை சேர்றாங்களா, இல்லை இன்னும் அடுத்த நாளும் தேவைப்படுமா அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.